ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 கணக்கு வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்கு வாழ்வியல் கணிதத்துலேருந்து 2 கணக்கு கேட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்துருந்த பிடிஎஃப்பில் உள்ள 4th கணக்கும் 5th கணக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு புக்கு டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து 4th கணக்கு வந்து வேறு இருக்குது. நீங்கள் எது கேட்டிருந்தீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்து நான் அந்த 2 கணக்கையும் போடுறேன், பாருங்கள். இல்லை இது இல்லை வேறு கணக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கணக்கு என்னங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து எனக்கு ப்ராப்ளம் என்னங்கிறது என்னுடைய புக்கில் வந்து 4th ப்ராப்ளம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகே, நான் இப்போ வந்து இந்த 4th ப்ராப்ளம் போய் 5th சொல்கிறேன். எப்படி இருக்குது புரிஞ்சுதா என்னங்கிறதையும் வந்து சொல்லிடுங்க. ஓகே, பியின் வருமானம் கியூஐ காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வருமானம் வந்து அதிகம் கொடுத்து இந்த மாதிரி குறைவு அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லைன்னா குறைவுன்னு கொடுத்து அதிகம்னு கேட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன இது வந்துன்னா R/100 + or - R × 100. அதாவது வந்து இந்த இடத்துல அதிகம்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் 100ஓட இந்த சதவீதத்தை கூட்டணும். இல்லை இந்த இடத்துல குறைவுன்னு கொடுத்தாங்கன்னா 100ஓட இந்த சதவீதத்தை வந்து லெஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆறுங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா 25. அடுத்தது 100 + ஏன்னா அதிகம் கொடுத்துருக்காங்களே அதனால கூட்டிக்கிங்க. 100 + 25 125 × 100. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா I25 125, இதுக்கு இருக்கும் 25 100. அப்போ ஆன்சர் வந்து 20% குறைவு. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் வந்து வைதேகி 2 சேலைகளை தலா 2200க்கு விற்றார். ஒன்றின் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீது 12% நட்டத்தையும் அடைந்தால் எனில் சேலைகளை விற்றதில் அவரின் மொத்த லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காணும். இப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, விற்ற விலை வந்து 2200. அதாவது ஒரு சேலையினுடைய விலை வந்து 2200, 2 சேலை வந்து 4400 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. தலான்னு சொல்லியிருக்காங்க. தலாங்கையில் ஒரு சேலையினுடைய விலை 2200, 2 சேலை 4400க்கு விற்றுருக்காங்க. ஒன்று வந்து 10% லாபமா, இன்னொன்று வந்து 12% நட்டத்துக்கு விற்றுருக்காங்க. அப்போ வந்து மொத்த லாப நட்டம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம லாப நட்டம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வாங்கிய விலை வந்து எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் அது வந்து லாபமா நட்டமானு நமக்கு புரியும். அப்போ வாங்கிய விலையை வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு லாபமா நட்டமானு பார்க்க முடியும். அப்போ 10% லாபம் ஒன்று. அப்போ 10% லாபம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 100ஓட 10 கூட்டிக்கிட்டு 110/100. இது வந்து 10% லாபம். அடுத்தது 12% நட்டம். இப்போ 12% நட்டம்னா 100ல் 12 போச்சுன்னா 88/100. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இது வந்து ஒரு சேலை வந்து 2200 ரூபாய்க்கு விற்றுருக்காங்களா, அது வாங்கிய விலை எவ்வளவுன்னு பார்க்கணும். வாங்கிய விலை எவ்வளவுன்னு பார்க்கணும்னா 2200. இது வந்து வாங்கிய விலையை வந்து எப்பொழுதுமே இப்படி டேரெக்டாக 110/100 போடக்கூடாது, தலைகீழ போடணும். 100/110 வாங்கிய விலை, அதாவது அடக்க விலையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து தலைகீழ போட்டுக்கிட்டு நம்ம கேன்சல் பண்ணோம்னா 11 22 2000 ரூபா. அப்போ ஒரு சேலையை வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, 2000 ரூபாய்க்கு. இன்னொன்று வந்து 2200 இன்று இதை தலைகீழ போடுங்க 100/88. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 4 22 88 100 வரும். 25 4 100. இப்போ 2500 வரும். இப்போ 2 சேலையும் சேர்த்து எவ்வளவு 4500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, 4500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் விற்றது எவ்வளவுக்கு விற்றுருக்காங்க, 4400 ரூபாய்க்கு. இதுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 100 rupees. அப்போ 4500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 4400 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளவு அவங்களுக்கு நட்டமாயிருக்குன்னா 100 ரூபாய் நட்டமாயிருக்கு. அவங்க வந்து நட்டத்தை வந்து சதவீதத்தில் கேட்குறாங்க. சதவீதத்தில் கேட்கும்போது 100 எப்பொழுதுமே வந்து நீங்கள் சதவீதம் கால்குலேட் பண்ணணும்னா அடக்க விலையை வச்சு தான் சதவீதம் கால்குலேட் பண்ணணும். அடக்க விலை அதாவது வாங்கிய விலை. வாங்கிய விலை எவ்வளவு, 4500 × 100. சதவீதத்துக்கு மாற்றத்துக்காக உள்ளது இந்த 100.
இந்த 100 நமக்கு நட்டமான அமௌண்ட். இது வந்து நட்டமான அமௌண்ட். இது வந்து சதவீதத்துக்கு மாற்றுறதுக்காக 100ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 25 100 95 45 20/9. இதை பெருக்குனீங்கன்னா 7 18 மீதி 2/3. அப்போ 2/9 சதவீதம் நட்டமாயிடுச்சு. ஓகேவா? அப்போ நீங்கள் இதை பார்த்ததுமே என்ன பண்ணணும்னா, ஒரு சேலையோட விலை 2200, 2 சேலையினுடைய விலை 4400. 10% வந்து லாபம்னா வந்து கூட்டிக்கணும், 110/100. நட்டம்னா வந்து லெஸ் பண்ணிக்கணும். அடக்க விலையை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது தலைகீழாக போட்டு கால்குலேட் பண்ணணும். அதான் வாங்கிய விலை. ஸோ இது 4500. இதுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 100 rupees நமக்கு வந்து நட்டமாயிருக்கு. நட்ட சதவீதம் பார்க்குறா இருந்தாலும் சரி, லாப சதவீதம் பார்க்குறா இருந்தாலும் சரி, இந்த வாங்கிய விலையை வச்சு தான் நம்ம பார்க்கணும். அப்போ வாங்கிய விலையை வச்சு பார்க்கும்போது சதவீதத்துக்கு மாற்றுறதுக்கு அதை 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2/9 சதவீதம் வரும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதாலும் பண்ணுறேன். ஓகே, இதே கணக்கு தானே நீங்கள் கேட்ட டவுட்டுங்கிறது எனக்கு தெரியல. என்னங்கிறது எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.